உலக புகழ்பெற்ற காஷ்மீர் ஆப்பிள்கள் எப்படி விளைவிக்கப்படுகின்றன என்பதை அறிய திரும்பிய பக்கமெல்லாம் கொத்து கொத்தாக காய்ந்து தொங்கக்கூடிய ஆப்பிள் தோட்டத்திற்குள் சின்ன ஒரு டூர் அழைத்து செல்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. காஷ்மீர் என்றதும் பலருக்கும் நினைவுக்கு வருவது ஆப்பிள்கள்தான். தமிழ்நாட்டில் பணக்கார பழமாக பார்க்கப்படும் ஆப்பிள்கள் காஷ்மீர் மக்களுக்கு நம்ம ஊர் கொய்யாக்காய், பேரிக்காய் போன்றதுதான். காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு இந்த ஆப்பிள் தான் பிரதான பிஸ்னஸாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு லைவான ஒரு ட்ரீல எப்படி கொத்து கொத்தா தொங்குது பாருங்களேன். இப்போ நம்ம மாங்காய் மரத்தில் எப்படி நம்ம ஊரில் சேலம், அதே போல் தேனி, இது போன்ற இடங்கள்லாம் மாமரங்கள் நிறைய பார்ப்போம். மாமரம் மாதிரியே ரொம்ப கேஷுவலாக இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஆப்பிளை பார்க்கலாம். இந்த ஆப்பிள் மரங்களை ஒரு சில ஆண்டுகள் முறையாக பராமரித்தால் போதும் பல ஆண்டுகளுக்கு பயன் தரும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இது ஒரு சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் மரம் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்தில் இந்த அளவுக்கு தான் மரம் வளருமா. நீங்கள் வச்சிங்கன்னா 10 இயர்ஸ்க்கு வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் ஒரு 10 வருஷம் கண்டினியூவாக ஒரு 20-30 வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் நம்ம அதை உழைச்சி பாதுகாத்தா விவசாயிகளுக்கு அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக ஆப்பிள் மரங்கள் கொடுத்துட்டே இருக்குமா. ஒரு மரமே கிட்டத்தட்ட ஒரு 2 டன் 3 டன் அளவு கூட ஆப்பிள்ஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு வெதர் கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். நல்ல சிவப்பாக பெரிய பழமாக இருந்தால்தான் நன்கு விளைந்த ஆப்பிள் என்று அர்த்தம் இல்லை என அவ்வூர் மக்கள் கூறும் விளக்கம் பலருக்கும் புதிய தகவல். பெரும்பாலும் இந்த மருந்து தெளிச்சு தான் வளர்க்குறாங்க. ஸோ ஆர்கானிக்கான முறையில் இது வளர்க்குற இடத்துல இது முழுமையாக வளர்றதுல கொஞ்சம் பிரச்சனையாடும், மரத்துலேயே அழுகிடும். அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. அதனால சின்ன பழமாக இருக்கும். காஷ்மீரில் இயற்கை முறையில் விளைவிக்கும் ஆப்பிள்கள், அதிக லாபத்துக்காக ஹைபிரிட் முறையில் விளைவிக்கும் ஆப்பிள்கள் என 2 விதமாக விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த ஆப்பிள்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஆர்கானிக் முறையில் இவங்க சொல்லக்கூடிய விவசாயிகள் சொல்றது கிரீனும் அதே போல் ரெட்டும் மிக்சடாக இருக்கும். ஒரு சீசனுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கு அப்புறமும் அது ஓரளவுக்கு அந்த க்ரீனும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இது நம்ம பெரும்பாலும் இயற்கை விவசாயத்தின் முறையில், ஸோ நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி இயற்கையாக இது ரெடி ஆகும். இங்கேயும் பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்க. அதாவது பொதுவாக பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதே போல் அந்த பூக்கள்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு, காயாகிற வரைக்கும் அது பாதுகாக்கிறதுக்கு அடிக்கிறது வேற. பட் ஆனால் ஒரு ஆப்பிள் ஆர்டிஃபிஷியலாக இப்படி தான் வரணும், இந்த சைஸில் இருக்கணும், இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும், ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாம் ஒரு அதில் ஒரு கொஞ்சம் மருந்தெல்லாம் வித்தியாசமான மருந்து, ஹைபிரிட் மருந்து, இது மாதிரிலாம் தெளிக்கிறதா சொல்கிறாங்க. தங்கள் ஆப்பிள் சுவையை வேறு எந்த நாட்டு ஆப்பிள்களாலும் ஈடு செய்ய முடியாது என்பது காஷ்மீர் விவசாயிகளின் பெருமிதமாக இருந்து வருகிறது. ஒரு 2 மாதம் இது ஃபுல்லாக அறுவடைக்கு ஆகிற டைம்னா நம்ம ஒரு மாதத்துலேயே இந்த சைஸ் வந்துடும். அப்பத்துலேருந்து அந்த டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ பெரிய மழை வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருமா. அதனால் இந்த சைஸ்லேயே கூட எடுத்துக்கலாமா, எடுத்து சேல் பண்ணுவாங்க. இப்போ அதாவது நம்ம ஒரு 15 நாள் கழித்து ஒரு ஆப்பிளை சாப்பிடுவோம். அது கொஞ்சம் சில ஆப்பிள் மாவு ஆப்பிளாக இருக்கும். சில ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது டேஸ்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் பேரிக்காய் மாதிரி இருக்கும் இல்லையா. இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு முழுசாக பழுக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போவே இந்த டேஸ்ட் அப்படியே எச்சு ஊறுது. வர்த்தக போட்டியால் காஷ்மீர் ஆப்பிள்களில் அதிக போலிகள் வருவதாகவும் அவற்றை கவனத்துடன் பார்த்து வாங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். நாட்டின் பெருமிதத்துக்கு உரிய இயற்கை வளங்களில் ஒன்றான இந்த ஆப்பிள்களை அதிக அளவில் பாரம்பரிய முறையில் விளைவிக்க வேண்டும் என்பதும், அதற்கு உரிய விலையை அரசு பெற்றுத்தர வேண்டும் என்பதும் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காஷ்மீரிலிருந்து ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் வேல்முருகன்.